இருந்தவனமாகவே தலை தாழ்த்தி ஜெயிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தந்தையே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, இந்த பரிசுத்த நாளுக்காக, மகிமையின் நாளுக்காக, மீட்பின் நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனைக்காக சொல்கிறோம். அப்பா, இந்த உலகத்தில் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக பிரித்தெடுத்து வைத்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் சந்ததிகளாக, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கும் ராஜரிக கூட்டமாக, ஆசாரிய கூட்டமாக எங்களை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறீரே, அதற்காக சொல்கிறோம். இந்த உன்னதத்தின் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறோம். எத்தனையோ கோடி கோடி மக்கள் உண்டு. அந்த மக்களிலும் எங்களை நீர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர். உமக்கு கோடி சோதரம். அப்பா, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அழைத்தவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறீர். அழைத்தவர் எங்கள் மூலமாக உடைய நாமத்தை மையப்படுத்தியிருக்கிறீர். உமக்கு கோடி சோதரம். அப்பா, இப்பொழுது உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ராஜாவின் உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். அப்பா, உடைய வார்த்தையின் ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, மனுஷனுடைய முகத்தை அல்ல, உம்முடைய முகத்தையே பார்க்கிறோம். அப்பா, இந்த வேளையும் கூட எங்கள் ஆத்ம வாழ்வுக்கு நீர் தரப்போகிற உன்னதத்தின் ஆசீர்வாதத்துக்காக, வார்த்தை என்ற ஆகாரத்துக்காக சோதரம். அப்பா, அந்த ஆகாரத்தினாலே இப்பொழுதும் எங்களை நீர் போஷிக்கிறதற்கு சுத்தம் கொள்வதற்காக சோதரம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, நீரே உடைய வார்த்தையின் ஆகாரத்தினால் எங்களை போஷிங்கப்பா. நாங்கள் வெறும் பாத்திரமாக செல்லாதபடி உடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து செல்ல, உடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தோடு, உடைய வார்த்தையின் பலத்தோடு, உடைய வார்த்தையின் கிருபைகளோடு நாங்கள் இந்த நாளிலும் கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களோடு இடைப்படும். அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் நாங்கள் உடைய வார்த்தையினால் பலப்பட முடியாதப்பா. உடைய வார்த்தையின் அதிசயங்களை நாங்கள் இந்த நாளிலும் உணர்ந்து கொள்ள, உடைய வார்த்தையின் அதிசயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாளிலும் கூட அப்பா எங்கள் இருதயத்தின் கதவுகளை எல்லாம் திறங்கப்பா. எங்கள் இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றுங்கப்பா. நல்ல நிலத்தில் வந்த விதை பயிராகி 1, 30, 60, 100 பலனுக்கும் சொல்லியிருக்கிறேன். அப்பா, நாங்கள் பலன் கொடுக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் கூட எங்களை உடைய கருத்துக்களாக முழுவதுமாக ஒப்புவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்கள் சிந்தனைகளோ யோசனைகளோ வெளியே செல்லாதபடி உண்மையே பார்க்க, உடைய வார்த்தையே கேட்க எங்களுக்கு செவி ஆயத்தமுள்ளவைகளாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. பேசுகிற அடியனை மறைத்துக் கொள்ளுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து திருப்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமாம். இன்றைய நாளில் கூட சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பகுதி பொருள் செய்யும் பணியில் கர்த்தரை மகிமைப்படுத்துதல். செய்யும் பணியில் கர்த்தரை மகிமைப்படுத்தல். உக்கிரானுத்துவம் அல்லது பொறுப்பு அல்லது உண்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இந்த உலகத்திலே வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பணிகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட திருச்சபை நமக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறது. அந்த வேலையை மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதை எதற்கென்று செய்ய வேண்டுமா? மனப்பூர்வமாக கர்த்தருடைய மகிமைக்கென்று நாம் என்ன செய்ய வேண்டுமா? செய்ய வேண்டுமா? எந்த வேலையாக இருந்தாலும் இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை. என் வேலையை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷனை ஏமாற்றி விடலாம். எத்தனை அதிகாரிகள் போட்டாலும் அந்த அதிகாரிகளெல்லாம் என்ன செய்ய விடலாம்? ஏமாற்றி விடலாம். அவர்களுக்கு பிரியமாகவும் நடந்து கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கு பிரியமாக நடப்பது என்பது இருதயத்தின் நினைவுகளை, இருதயத்தில் சுத்தம் இருந்தால், இருதயத்தில் நல்ல நினைவுகள் இருந்தால், கொடுக்கிற பணியை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வேலையின் நிமித்தமாக நாம் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? என்னை உருவாக்கி இந்த வேலையை கொடுத்த கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உள் உணர்வு இருக்க வேண்டும். உள் உணர்வு இல்லாவிட்டால், அந்த மனச்சாட்சி இல்லாவிட்டால் யாரையும் என்ன செய்து விடலாம்? ஏமாற்றி விடலாம். இந்த நாட்களிலும் கூட பொறுப்புடன் உக்கிரானத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம் உக்கிரானத்தோடு பொறுப்போடு நாம் செய்ய வேண்டும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, பிறருடைய வேலையாக இருந்தாலும் சரி, அதை நம்முடைய வேலையாக, தன்னுடைய வேலையாக, இது என்னுடைய வேலை என்று சொல்லி பொறுப்புடன் நினைச்ச வேண்டும், செயல்பட வேண்டும். அடுத்தபடியாக நேர்மையுடன் செயல்பட வேண்டும். எந்த வேலையாக இருந்தாலும் எப்படி செய்யப்பட வேண்டும்? நேர்மையுடன் செயல்பட வேண்டும். நேர்மை வேண்டும். செய்யும் வேளையிலே அதை நிரூபிப்பது எனக்காக அல்ல, பிறருக்காக, கர்த்தருக்குன்னு நான் அந்த பணியை செய்கிறேன் என்று சொல்லி பொறுப்புடன் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக நேர்மையுடன் செய்ய வேண்டும். அந்த தொழிலிலே ஒருவேளை நாம் பொருளீட்டுவோம் என்றால் அந்த பொருளெல்லாம் எனக்குரியது என்று நினைக்கக்கூடாது.
தன்னலம் என்று நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம். தன்னலம் அல்ல. ஒரு வேலை என்பது சமூக நலம்தான் அதில் முக்கியம். தன்னலம் இருக்கிறது, தன்னலம் இல்லாமல் இல்லை. தன்னலம் நம்முடைய சரீரம், நம்முடைய வீடு போஷிக்கப்பட வேண்டும். அதில் எல்லா வேலைகளிலும் கூட பொது நலம்தான் எஞ்சியிருக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான் பொது நலன். ஒரு துணி நெய்கிறான் என்றால் அவனுக்காக மாத்திரம் அதை நெய்வதில்லை. அந்த வேலையை அவன் செய்கிறான். யாருக்காக? பொது எல்லாருக்குமாகத்தான் வேலை செய்கிறான். வயலிலே உழைக்கிறான் என்றால், நெல் விதைக்கிறான் என்றால் அவனுக்காக விதைக்கிறான், அவன் பொருள் ஈட்டுகிறான். ஆனாலும் அந்த நெல் அரிசியாகி சமூகத்துக்குள் என்ன செய்கிறது? கடந்து செல்கிறது, பசி ஆற்றுகிறது. எனவே எல்லா வேலைகளிலும் கூட சமூக நலன், பொது நலன் அதில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நலன், நான் செய்யக்கூடிய இந்த வேலை எனக்காக மாத்திரமல்ல, எனக்கானது மாத்திரமல்ல, அதிலே சமூக நலன் இருக்கிறது என்ற அந்த உணர்வு வேண்டும். எனவே நான் பொருள் ஈட்டிக்கொள்ளலாம். அந்த பொருள் எனக்கானது மாத்திரமல்ல, பிறனுக்கானது. அந்த பொருள் யாருக்கானது? பிறனுக்கானது என்ற அந்த உணர்வோடு நாம் என்ன செய்ய வேண்டுமா? செயல்பட வேண்டும், செயல்பட வேண்டும். தேவன் நமக்கு ஒப்படைத்துள்ள ஒவ்வொரு வேலையையும் அவருடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். தேவன் நமக்கென்று ஒப்படைத்துள்ள ஒவ்வொரு வேலையையும் அவருடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். கொலோசியர் 2:21 பார்க்கிறோம். மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். மனப்பூர்வமாக செய்வது என்றால் ஒரு வேலை செய்யும்போது முறுமுறுத்துக்கிட்டே செய்வாங்க. சிலர் என்ன செய்வாங்க? இந்த வேலையா வந்துட்டு முறுமுறுப்புடன், அப்படித்தானே? முறுமுறுக்காமல் சந்தோஷமாக என்ன செய்யணும்? முறுமுறுத்துக்கிட்டு செஞ்சிச்சுன்னா அது மனப்பூர்வமாக செய்கிற வேலை அல்ல. அப்போ முறுமுறுக்காமல் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். அது யாருக்காக செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக செய்ய வேண்டும். கர்த்தருக்காக செய்ய வேண்டும். முதல்ல நான் சொன்னேன், தேவன் நமக்கு ஒப்படைத்துள்ள ஒவ்வொரு வேலையையும் அவரை மகிமைப்படுத்துவதற்காக செய்ய வேண்டும். மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். முறுமுறுப்பு இல்லாமல் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். சந்தோஷமாக செய்ய வேண்டும். கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும். கர்த்தரை நினைத்து கொண்டு எந்த வேலையும் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். நேர்மையுடனும் உண்மையுடனும் வேலை செய்ய வேண்டும். நேர்மையுடனும் உண்மையுடனும் வேலை செய்ய வேண்டும். யாரும் பார்க்காத போது தேவன் பார்க்கிறார் என்ற அந்த உணர்வோடு வேலை செய்ய வேண்டும். யாரும் பார்க்காத போது யார் பார்க்கிறார்? தேவன் பார்க்கிறார் என்று உண்மையோடு என்ன செய்ய வேண்டும்? வேலை செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நமக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே நாம் எவ்விதமாக வேலை செய்கிறோம் என்பதை, நாம் வேலை செய்வதை கர்த்தர் மாத்திரம் பார்க்கவில்லை, சமுதாயமும் பார்க்கிறது. நாம் வேலை செய்கிறதை யார் கவனித்து கொண்டிருக்கிறார்? சமுதாயமும். ஒரு ஆசிரியர் பணி என்றால் சமுதாயம் என்ன செய்யும்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த டீச்சர் எப்படி போகிறாங்க, அந்த ஆசிரியர் எப்படி போகிறாரு, நேரத்துக்கு போகிறாரா, போகிறாரா, எங்கேயாவது போகிறாரா, பேசிக்கிட்டு இருக்காரா, பள்ளிக்கூடத்தில் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி யார் பார்க்கிறா? கர்த்தரும் பார்க்கிறா, சமுதாயமும் பார்க்க. சமுதாயம் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சமுதாயம் தான் முக்கியம். சமுதாயம் முக்கியம். ஏனென்றால் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு வேலையிலும் சமுதாய மேம்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு வேலையிலும் எந்த வேலையும் செய்தாலும் அது எங்கே கடந்து செல்லும்? அதனுடைய பயனும் நன்மையும் எங்கே கடந்து செல்லும்? சமுதாயத்துக்குள் கடந்து செல்லும். நான் செய்கிற வேலையினுடைய நன்மை, அதனுடைய பயன் எனக்கு மாத்திரம் அல்ல, அது எங்கே கடந்து செல்கிறது? சமுதாயத்துக்குள் கடந்து செல்கிறது. எனவே இந்த வேலையை நாம் ஒவ்வொரு வேலையும் நாம் செய்யும்போது, நான் யார் கொடுத்த வேலை இது? கர்த்தருடைய. அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இந்த நாட்களிலும் கூட என்ன செய்ய வேண்டும்? நாம் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் எவ்விதமாக நாம் செய்கிறோம்? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக செய்கிறோமா? மனிதன் பார்க்கிறதை விட தேவன் கவனிக்கிறார் என்று செய்கிறோமா? நம்முடைய பணிகளை சமுதாய நன்மையும் சமுதாய நலனும் அதிலே தொக்கி இருக்கிறது. அதுதான் முக்கியம் என்பதாக உணர்ந்து அந்த பணியை நினைச்சுகிறோமா, செய்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைச்ச வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே, ஆசிரியர் வாழ்க்கையிலே ஒரு சமயத்தில் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னுட்டு பேப்பர்லெல்லாம் செய்தி அனுப்பிச்சிட்டு வந்துட்டு, தேர்தலை ஒட்டி பேப்பர் வந்துட்டு, அப்போ மேலே உள்ள ஏய்வு ஆஃபீஸர் அங்கேருந்து உடனே ஆஃபீஸர்லாம் பரவிட்டு நிறைய வந்திருக்காங்க. சார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே என்னன்னிட்டு பார்க்குறக்கு நினச்சிருக்காங்க, வந்திருக்காங்க. அவர் வந்துட்டு கேட்டு போயிட்டார். நான் வந்து பழையபடி ஆஃபீஸுக்கு போகிறேன். சாருக்கு வாங்கன்னு என்னை கூப்பிட்டார்.
அந்த ஆஃபீஸர். என்ன சார் அப்படின்னு நான் கேட்டேன். என்ன உங்கள் பேப்பர்லலாம் அடிபட்டுச்ச, பேப்பர்லலாம் வந்துட்ட அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் அதுக்கு என்ன, எதுக்கு லேசாக சொல்கிறீங்க, என்ன சார் என்று அந்த பேப்பரில் வந்து செய்தி லேசாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? அது அப்படி இல்லை, அது அரசு வரைக்கும் மேலே என்ன செய்யிட்டு போயிட்டு, அது கல்வித்துறை வரைக்கும் போயிட்டு, அங்கேருந்து எங்களுக்கு என்ன செய்யிட்டு செய்தி வந்துட்டு, நான் அதனால் உங்களை விசாரிக்கிறதுக்கு நான் கொமட்டுக்கோட்டைக்கு என்ன செய்தேன் வந்தேன். அதிலிருந்து அந்த மளிகை கடையில் ஒரு சிலர் நான் விசாரிக்கும் பொழுது அவர் உண்மை உள்ளவர், அவர் ஏமாற்ற மாட்டார், அவர் பணியில் உண்மையாக இருப்பார். அதனால் அந்த கடையிலிருந்தே நான் என்ன செய்து விட்டேன், திரும்பி விட்டேன். அதனால் உங்களை குறித்து நான் மேலே எந்த விதமான தகவலும் என்ன செய்யலை, சொல்லவில்லை. ஏனென்றால் நம்ம யார் கவனித்து கொண்டிருக்கிறார்? சமுதாயம் கவனித்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பணியை, என்னுடைய வேலையை கர்த்தர் மாத்திரமல்ல, சமுதாயத்துக்காக நான் செய்கிறேன். எதை செய்தாலும் சமுதாயத்துக்காக செய்கிறோம். இங்கே ரோடு வழியாக நடந்து செல்வோம், ரோடு வழியாக அந்த நாட்களில் இப்போ பஸ்லையும் கார்லேயும் போயிடுறோம், காரில் ஏசி போட்டுட்டு போயிடுறோம். அதனால நடந்து தான் போகணும். அந்த சில சாலைகளை நம்ம பார்க்கும் பொழுது 2 சாலைகளை 2 பக்கமும் மரங்கள் அப்படியே இருக்கும். 2 பக்கமும் என்ன செய்யும், மரம் இருக்கும். ஒரு வெயில் கீழே என்ன செய்யாது, எத்தனை கிலோமீட்டர்னாலும் அந்த ரோட்டில் என்ன செய்யலாம், நடந்து போகலாம். எத்தனை கிலோமீட்டர். அது வைத்தவனாக நடக்கிறான். நல்லா கவனிக்கணும். அந்த மரத்தை நட்டினவனாக நடக்கிறான், அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுகிறவனா அந்த சாலையில் நடத்துகிறான். யாரோ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர் வைத்திருக்கிறார், அவர் தண்ணி ஊற்றி வளைத்திருக்கிறார், அவர் பாதுகாத்திருக்கிறார். அதில் நான் நடக்கிறேன். இந்த உணர்வு வேண்டும். இது யார் வளர்த்தது? நானா வளர்த்தேன்? இது அல்ல. என் குடும்பம் வளர்த்ததோ? இல்லை. யாரோ ஒருவர் சமுதாய அர்ப்பணிப்போடு அந்த பணியை செய்திருக்கிறார். எனவே வேலை என்பது ஏதோ தானம் என்பது அல்ல. அது சமுதாய பணி, சமுதாய கண்ணோட்டம், சமுதாய வளர்ச்சி அதில் இருக்கிறது. நான் என் வேலையிலே அசட்டாக நான் ஒருவேளை சாதாரணமாக அதில் கபடு செய்கிறவனாக இருந்தால் சமுதாயம் கெடும். அந்த பணியினுடைய நன்மை சமுதாயத்தை போய் என்ன செய்யாது, சேராது. எந்த ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் எனக்கு தந்தாரோ அது அங்கே போய் என்ன செய்யாது, சேராது. பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நல்லா கவனிக்கணும். போதும், நல்லா கவனிக்கணும். உனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை என்ன செய்யணுமா, அதை உன் பலத்தோடு. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, ஒரு ஜாமான் வாங்க போனாங்க, சர்ச்சுக்கு ஜாமான் வாங்க போனால் ஒரு நாள் இதை தான் போனோடனே கடையில் வைக்கிட்டு அப்போவுமே வீட்டுக்கு எடுத்துருக்கலாம், அப்பவுமே வந்திருக்கலாமாம்பாங்க. அப்பவுமே உண்மைதான். அப்படி வர்றதுக்கு நமக்கு என்ன செய்யாது. நான் 10 கடை ஏறுவேன், 10 இடத்துக்கு போனால் 10 இடத்துல விசாரிப்பேன். 10 இடத்துல என்ன செய்வேன், ஒரு இடத்துல நான் போய் விசாரித்து அந்த பொருளை என்ன செய்ய மாட்டேன். திருநெல்வேலி போனாங்க விசாரிப்பேன், நாகர்கோவில் போனாங்க விசாரிப்பேன், எங்கெங்கே போகிறேன்னா விசாரிப்பேன். எங்கெங்கே என்னென்ன பொருள் இருக்கிறதோ அதை பார்த்து நாளைக்கு அவன் சொல்லுவான், போயிட்டு தான் உடனே வாங்கிட்டு ஓடி இருந்துச்சுலாம். நல்லா அது அல்ல. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை பலத்தோடு, பலத்தோடு ஞானத்தோடு, விவேகத்தோடு, உண்மையோடு செய். உண்மையோடு செய். பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் வாசிப்போம். பின்பு அவருடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுறவனான். வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க. 2 பேரும் வேலை செய்கிறான். 2 பேரும், காயினும் வேலை செய்கிறான், ஆபேலும் வேலை செய்கிறானா செய்யலையா? செய்கிறான். காயினும் வேலை செய்கிறான், ஆபேலும் வேலை செய்கிறான். 2 பேரும் வேலை செய்துட்டாங்க. அங்கே காயின் வேலையும் ஆபேல் வேலையும் பார்க்குறோம். அவன் வேலை செய்கிறான், அவன் கொண்டுட்டு போகிறான், அவன் பிழைக்கிறான் தானே. இல்லையா? அங்கே பாருங்கள். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை, இல்லை நல்லா தானே இருக்குன்னா, சில நாள் செஞ்சுருக்காங்க, நல்லா விளைஞ்சிட்டு சில கனிகளை என்ன செய்கிறான், கர்த்தருக்கு காணிக்கையாக. அடுத்தபடியாக ஆபேலும் தன் மந்தையில் நல்ல கவனிக்க. 2 பேருடைய காணிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? 2 பேரும் கொடுக்க தப்பு இல்லை. 2 பேரும் சிலர் நினைப்பாங்க, கொடுக்கலன்னா யாரும் என்ன நினைப்பாங்களோ, யாரும் நம்ம கொடுக்கலன்னா யாரும் என்ன, அந்த எண்ணத்தோடெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக எடுத்து அவன் என்ன காயின் கொடுத்தான், அதில் எடுத்துக்கு வாங்கிட்டு போடு, அங்கோட்டு போடு,
கொடு காணிப்பா அந்த அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் ஆபேல் என்ன செய்தான்? தலையீற்றும். அடுத்தால கொழுமையானவைகள். நான் உழைக்கிறது யாருக்கு? சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் முதல்ல யாருக்கு? தேவனுக்கு. தலையீற்று அவருக்கு, முதற்கனி அவருக்கு, முதல் முட்டை அவருக்கு, ஒரு பழம் அவருக்கு, ஒரு மரம் அவருக்கு, எல்லாமே அவருக்கு தான். எல்லாமே அவருக்கு தான். அவர் இல்லாமல் ஒன்றுமில்லை. எதாக இருந்தாலும் தான் அவருக்கு தான். என்கிட்ட இருக்கிற வாகனம் அவருக்கு தான் ஓடணும். என்கிட்ட இருக்கிற வாகனம் யாருக்காக தான் ஓடணும்? யாருக்காக ஓடணும்? எனக்கு மட்டும் ஓடுறதுக்கு தரல வாகனத்தை. யாருக்கு ஓட்டுறதுக்கு வந்திருக்காரு? நினைக்கிற மாதிரி நினைக்க இல்லையா? நல்லா கவனிக்கணும். அவருக்கென்று நான் கொடுக்குறோம். எல்லாமே அவருக்குரியது. அதைத்தான் பார்க்குறேன். அங்கே காயினும் கொடுத்துக்காக தான் செஞ்சான். உண்மையோட சொன்னாலும் உண்மை இல்லாமல் கொடுத்தானோ ஏதோ அங்கே வீடு காணிக்கையை கொண்டு என்ன செய்யி, ரெண்டு பிறகு அதில் பிறகு கொண்டு வை, பெட்டிக்குள்ள பிறகு கொண்டு வை. முதற்கணி எங்கே போச்சு? முதற் பலன் எங்கே போச்சு? வயிற்றுக்குள்ளே போயிட்டு. அங்கே இருக்கிறத மிச்சம் மீதி கிடந்தா அங்கே கொண்டு என்ன செய்யி. ஆனால் இங்கே ஆபேல் எனக்கு செய்தான்? மந்தையில் தலையீற்றுகளில் அவைகளில் தலையீட்டிலையும் பொழுமையான அவைகள் சிலவற்றை கொண்டு வந்தான். யார் காணிக்கை ஏற்றுக்கொண்டார்? நம்முடைய உழைப்பு, நம்முடைய வேலை, அதனுடைய முதற் பலன் யாருக்குரியது? கர்த்தருக்கு, அவருக்குரியது தான். அது யாருக்கும் உரியது அல்ல. அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியதை உற்சாகமாக பொழுமையானவைகளை தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அவனுடைய வேலை பார்க்கிறோம். அடுத்தபடியாக நோவா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்ட படி எல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா கிட்ட கர்த்தர் சொன்னாரு, என்ன செய்ய சொன்னாரு? ஒரு பேழை செய்ய சொன்னார். பேழையை செய்ய சொன்னார்னா எப்படி தான் செய்யலாமே. கர்த்தர் சொல்லிட்டு அவர் பாட்டு போவார். கர்த்தர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு என்ன செய்வார்? போவார். நான் என் இஷ்டப்படியும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவேன். என் இஷ்டப்படியும் கொஞ்சம் அப்படித்தானே. அவர் சொல்வார், முதலாளி சொல்வார், சூப்பர்வைசர் சொல்வார், உக்கிரானக்காரன் வந்து சொல்லுவான், மேஸ்திரி ஒன்று சொல்லுவான். இதெல்லாம் என் இஷ்டப்படியும் கொஞ்சம் நினச்சிக்கிடுவேன், நடந்துக்கிடுவேன். அது இல்லை, வேலை இல்லை. எஜமான் என்ன தந்தார் அந்த வேலையை நேர்த்தியாக என்ன செய்யணும்? செய்யணும். அதுதான் உண்மை. இங்கே நாம் பார்க்கிறோம், நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். நோவாவுக்கு காலத்தில் பேழை இருந்துச்சா? இவன் ஒரு கப்பலை பார்த்தா பிள்ளைகிட்ட தெரியும், கப்பல் எப்படி இருக்கும், பேழை எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிடும். நோவாவுக்கு என்ன தெரியும்? பேழையும் தெரியாது, கட்டடம். பேழையை செய்யுங்காரு, பேழையை செய்யுங்காரு. அளவு கொடுத்தாரு, ஒரு அளவு என்ன செய்தார்? கொடுத்தார். அந்த அளவு தான் இன்றைக்கும் கப்பல் செய்யப்படுகிறது. அந்த அளவில் தான் இன்றைக்கும் பெரிய கப்பலாக இருந்தாங்க தான், 5000 பேர் போகிறதா இருந்தாங்க தான், 50,000 பேர் போகிறதா இருந்தாங்க தான். அந்த அளவில் தான் இன்றைக்கு கப்பல் என்ன செய்யப்படுகிறது. அந்த அளவு மாறினா கப்பல் மிதக்காது. அந்த அளவு மாறினா கப்பல் என்ன செய்யாது? மிதக்காது. அது அமிழ்ந்து போகும். இந்த அளவு யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. தேவன் கொடுத்ததை அப்படியே செய்கிறான். ஒருத்தர் சொன்ன எப்படி அந்த பேழையா? தேவன் அது மாத்திரமல்ல, அவனை காட்சியாகவும் காட்டினார். சொல்வது மாத்திரமல்ல, அந்த பொருளை அப்படி நோவா தரிசனத்தில் அப்படி பார்க்குறான். தரிசனத்தில் பேழை எப்படி இருக்கும், பேழை எப்படி இருக்கும், அது எப்படி செய்யணுங்கிறதுலாம் சொல்லிட்டாரு. காட்சியாகவும் நினைச்சாரு, படம் மூலமாக சொல்லலாம். அப்படியே தரிசனத்தில் அப்படி காட்டுறாரு. அதைத்தான் அந்த அப்படியே தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். மோசையும் அப்படித்தான். ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் அவனுக்கு காண்பித்தாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும் என்று யார்கிட்ட சொல்றான்? பெசலேல். யார்கிட்ட? பெசலேல்கிட்ட சொன்னான். வாசிக்க கேட்ட 1ஆம் வேத பாகம் என்ன பாகம் வாசித்தோம்? யாத்திராகமம் 31. நல்லா கவனிக்கணும். மோசைக்கு அங்கே மோசையிட்ட முதல்ல காட்டிட்டாரு, கூடாரத்தை காட்டிட்டாரு, எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை செய்யணும்னு நினைச்சிட்டாரு. இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த ஆசரிப்பு கூடாரம் தான் இருக்குது. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு ஒருவேளை என்ன கோயில்களாக இருந்தாலும் சரி, அது எந்த இந்துக்கள் கோயிலாக இருந்தால் தான், என்ன கோயிலாக இருந்தால் தான், அது எந்த மெத்தடில் தான் இருக்கும். தேவன் மோசைக்கு எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை காட்டினாரோ, உட்புறவாகவும் வெளிப்புறவாகவும் சுற்றுப்புறவாகவும் அப்படியே காட்டினாரோ, அதே மாதிரி தான் இன்றைக்கு எல்லா ஆலயங்களும் எல்லா கோவில்களும் இருக்குது. தேவன் அவருக்கு காட்டினது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தான் அவன் செய்கிறதுக்கு யாரை கூடுறான்? பெசலேல கூடுறான். பெசலேல அவர் என்ன செய்தாராம்? வினோதமான வேலைகளை
அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திரை வேலைகளை செய்கிறதற்கும் இன்னைக்கு நிறையா இருக்குதுல. நம்ம பார்க்குறோம் எப்படி இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. நகையில் வைரத்தை பதிக்கணும்னா எப்படி பதிக்கிறாங்கல்ல, சித்திரை வேலை பொண்ணு வேலை செய்கிறாங்கள. இது யார் கற்றுக் கொடுத்தது? முதல்ல டீச்சர் யார் தான்? தேவன் தான் அப்படியே சொல்லி கொடுக்குறாரு, இப்படி செய்ய எப்படி செய்து. அதை தான் அவன் யாருக்காக செய்யணும்? அதை கர்த்தருடைய மரத்தில் சித்திரை வேலை செய்கிறான், மரத்தில் சித்திரை வேலை செய்கிறான். அது யார் கற்றுக் கொடுத்தது? தேவன் கற்றுக் கொடுத்தது. அதே மாதிரி ஞானத்தினால் நிரப்பியாச்சு, அவன் எல்லா வேலையும் செய்கிறான். யாருக்காக செய்யணும்? தேவன். ஆனால் அது எங்கே கடந்து வந்துட்டு சமுதாயத்துக்கு வந்து, என் வீட்லேயும் மரத்தில் செய்கிறாய் அப்படி தானே, என் களத்துக்குள்ளேயும் செய்து போடுறேன். அவர் யாருக்காக செய்யணும்னு சொன்னார்? நல்லா கவனிக்கணும். முதல் ஏன் நல்லா கவனிக்கணும். பள்ளிக்கூடம் ஏன் வச்சாங்க? மிஷனரிமார்கள் வந்தாங்கல்ல, பள்ளிக்கூடம் ஏன் வச்சாங்க? படித்து வேலை பார்க்குறக்கா? வேதாகமத்தை படிக்கணும்னு தான் பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டது. வேதாகமத்தை வாசித்து படிக்கணுங்கிறதுக்காகத்தான் பள்ளிக்கூடமும் ஆலயம் கல்வி சாலையெல்லாம் வந்துச்சு. ஆனால் அந்த கல்வி எங்கே போயிட்டு? வியாபாரம், என் பிள்ளை முதல் மார்க் எடுக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிங்கிறது போயிட்டு ஒழுக்கம் நெறி போயிட்டு. கல்வி வந்து ஒழுக்கத்தையும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தையும் வேதம் வாசிக்க சத்தியம் வாசிக்க அதற்காக தான் கல்வி வந்தது. ஆனால் அந்த அடிப்படையே நிச்சயில இல்லை போயிட்டு. அதே மாதிரி இங்கேயும் அந்த பெசலேல விசேஷ ஞானத்தினால் நிரப்புறாரு. அவருடைய மகிமைக்கென்று செய்யணும்னு தான் நினைச்சிருந்தாரு. அந்த பாருங்க 10வது வசனம், ஆசாரிய எல்லாம் தூப வர்க்கம் வஸ்திரத்தில் என்னென்ன எழுதணும், என்னென்ன தொங்கல் விடணும், அந்த தொங்கல் எப்படி இருக்கணும், அதை எப்படிலாம் வைக்கணும்னு சொல்லி எல்லாம் கர்த்தர் செய்தாரு, சொல்லி கொடுத்தார். ஆனால் மனிதன் கர்த்தருக்கென்று வேலை செய்யாமல் தனக்கென்று செய்தான். அது தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எங்கெங்கெல்லாமோ கடந்து நினைச்சது. ஆனால் முதலாவது நம்முடைய பணி, நம்முடைய வேலை யாருக்காக தான் இருக்க வேண்டும்? என்னை உண்டாக்கியவர், எனக்கு பணி கொடுத்தவர், அவருடைய நாமம் மகிமைக்கென்று தான் நம்ம நினைச்சேனோ செய்யணும். அடுத்தபடியாக யோசேப்பு ஒரு சிறந்த நிர்வாகி. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாய தன் எஜமானுடைய வீட்டிலே கர்த்தர் யாரோடு இருந்தார்? ஒரு வேலை செய்யறதா இருந்தா யார் நம்மோட இருக்கணும்? கர்த்தர் என்னோடு இருக்கிறாருங்கிற உணர்வு வேணும். எந்த வேலையாக இருந்தாலும் செய்தான், அது கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்ப கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன். ஆனால் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு எல்லாம் அதிபதியாகவும் ஆக்கிட்டான். தன் வீட்டுக்கு ஏன் ஆக்குனா? அவன் வேலையில் உண்மை இருந்தது. அவன் வேலையில் யாரோடு இருந்தா? கர்த்தரோடு. இவன்கிட்ட ஒரு ஆவி இருக்குது, கர்த்தருடைய ஆவி இருக்கு, தேவனுடைய ஆவி இவன் வேலையிலெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டு எஜமான் என்னை நிர்வகிக்கிறதுக்கு, வீட்டெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு யார்கிட்ட கொடுத்துட்டான். அது பாருங்க பின் வசனத்தில் வரோம். அங்கே போத்திபாருடைய மனைவி மேலே இழுக்கும்போது அவன் சொல்லுவான், அந்த யார் 9வது வசனத்தின் கடைசி, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்கிறான். நானும் நீ தான் அங்கே இருக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், நானும் நீ இல்லை, என்னை உண்டாக்கிய தேவன் இங்கே நினைக்கிறாரு, இருக்கிறார். அதுதான் முக்கியம். எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். நான் செய்கிற வேலையில் கர்த்தர் நம்மோடு இருந்தார், நிச்சயமாக உயர்வையும் மேன்மையும் நிச்சயமாக செய்வார் தருவார். அடுத்தபடியாக தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள்
விசேஷ ஆவி. பெசலேலுக்குள்ள ஒரு விசேஷ ஆவி, யோசேப்புக்குள்ள விசேஷ ஆவி, இங்கே தானியலுக்குள்ள ஒரு விசேஷ ஆவி. ஏனென்றால் நிர்வகிக்க வேண்டும், நிர்வாகம் பண்ண வேண்டும், அரசாங்கத்தை நடத்த வேண்டும். அங்கே பார்க்கிறோம், அந்த தரியு ராஜா 127 தேசாதிபதி இருக்கிறான். அவன் நாட்டில் எத்தனை தேசாதிபதி? 120 தேசாதிபதி. 120 தேசாதிபதிகளுக்கு அவங்களை கவனிக்கிறதுக்கு 3 தேசாதிபதி, மகா தேசாதிபதி. அதில் ஒருத்தன் தான் யாரு? தானியல். ஏன் தானியல் அங்கே இருந்தான்? அதை நான் பார்க்கிறோம். அவனுக்குள்ள என்ன செய்தது? விசேஷ ஆவி. வேலைகளை செய்ய வேண்டும் என்றால் ஒருவேளை படிக்கிறோம் போகிறோம் கருதுதான், ஆனாலும் விசேஷ ஆவி தானியலுக்கு என்ன செய்தது? இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். விசேஷ ஆவி. அதே போல அங்கே அரண்மனையிலே நெகேமியா வேலை செய்து கொண்டிருக்கிறான். அரண்மனையிலே பாபிலோன் அரசனுடைய அவையிலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன வேலை செய்கிறான்? பல ரசம் கொடுக்கணும். ரசம் என்னது? ராஜாவுக்கு என்ன கொடுக்கணும்? பானம். நல்ல ரசம் போட்டு, ரசம் இல்லை, பழங்களில் சாறு எடுத்து கொடுக்கணும். அப்படி ஒரு நாள் அவன் ராஜாவுக்கு பரிமாறிட்டு இருக்கிறான். பரிமாறி இருக்கும்போது அவனுடைய முகம் என்னது இருக்கு? நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் வருது, பார்க்கிறோம். அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சு? துக்க முகமாக, அப்படி வாடின முகமாக இருக்குது. அப்போ ராஜா பார்த்துட்டான், நெகேமியா, என்னாலும் நீ ரசத்தை ஊற்றும் போது பால் எனக்கு இந்த பானத்தை தருமால் உஜாரம் ஊற்றுவா, இன்னைக்கு உன் முகம் வாடி இருக்கையா? எனது துக்கமா? உனக்குள்ளே வியாதி இருக்கா? உனக்குள்ள ஏதாவது வியாதி இருக்குதா? ஏன் இப்படி வாடின முகத்தோட இன்னைக்கு எனக்கு பரிமாறிக்கிட்டு இருக்கிறா? பரிமாறிட்டு இருக்கிறான்னு கேட்கான். உடனே அவனுக்கு பயம் வந்துட்டு நெகேமியாவுக்கு என்ன செய்யிட்டேன்? நல்லா கவனிக்கணும். அந்த கேள்வியை கேட்டோன்னே நெகேமியாவுக்கு பயம் வந்துட்டு, ராஜா வேலையை விட்டு நிற்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு பயம் வந்துட்டு உடனே தனக்குள்ள ஜெபம் பண்ணுறான். ஆண்டவா, உம்முடைய காரியமாக தான் நான் பேச போகிறேன், வாயை திறக்க போகிறேன், வாயை ஜெப போகிறேன், திறக்க போகிறேன். இல்லையா, எங்கள் எருசலேமில் சுற்று மதிலெல்லாம் இடிச்சு விட்டாங்க, அக்கினிக்கு இரையாக்கிட்டாங்க ஐயா. அங்கே கள்ள தோட்டமும் இல்லை, ஒரு தோட்டமும் இல்லை. எங்கள் அரண்மனை அந்த எருசலேமை சுற்றியுள்ள மதிலெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குதையா, இடிஞ்சு கிடக்குதையா. அங்கே நாயும் பேயும் போய்கிட்டு இருக்கையா, அதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா. அந்த வருத்தம்தான் எனக்கு, அந்த வருத்தம்தான் எனக்கு. உடனே என்ன நடந்துச்சா? இப்படி அவன் துக்கத்தை அறிந்து அவனுடைய ஆலோசனையை அவர் கேட்டு அவனை நெகேமியாவை எங்கே அனுப்புகிறாரு? எருசலேம் மதிலை கட்டுறதுக்கு அனுப்புனது மாத்திரமல்ல, என்னென்ன வேணுமோ, என்னென்ன பொருள் வேணுமோ அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி அவன் பத்திரமும் எழுதி அவன் கையில் கொடுத்து நினச்சிடாரு அனுப்புகிற. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய தாகம். இது எனக்கு யார் கொடுத்த வேலை? கர்த்தர் கொடுத்த வேலை. கர்த்தருடைய நாமம் மையப்பட வேண்டும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக நாம் செய்ய வேண்டும், எனக்காக அல்ல. என் பணி கர்த்தருடைய நாமம் மையப்படவும் சமுதாய பணி என்று நான் நினைத்து செய்ய வேண்டும். கர்த்தர் கொடுத்த பணி என்று செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமம் மையப்பட வேண்டும் என்று நினைச்ச வேண்டும், செய்ய வேண்டும். அடுத்தபடியாக நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு உருவமானும் சொல்கிறார். 10 ராத்திரி எடுத்து 10 பேர்கிட்ட கொடுத்துட்டாரு. 10 ராத்திரி எடுத்து 10 பேர்கிட்ட என்ன செய்தாச்சு? கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அவன் போய் வியாபாரம் செய்யணும்னு சொல்லிட்டார். அவன் போய் என்ன செய்ய? வியாபாரம் செய்யணும். இப்போ நம்மகிட்ட அப்படி தான் இருக்குது. தாளந்து எல்லாருக்கும் இருக்குது. ஒருத்தருக்கும் தாளந்து இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் தாளந்து என்ன செய்யுது? தந்திருக்கு. அந்த தாளந்தை நம்ம பயன்படுத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமை. தாளந்தை தான் தருவார். வேலை செய்கிறது யார்? நான் தான் செய்யணும். வயலை தருவார். வயலில் வேலை செய்கிறது யார்? நான் தானே செய்யணும். வயலில் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தால் வயலில் விளைஞ்சிருமோ? தேவை, ஜபம் தேவை, அவருடைய உதவி தேவை, அவருடைய கிருபை தேவை. அவருடைய கிருபை இல்லாட்ட விளைச்சல் வீடு வந்து சேராது. அது வேற, நல்லா கவனிக்கணும். வெறும் நிலமாக இருந்து நான் கையை கட்டிக்கிட்டு இருந்தால் நடக்குமா? ஒரு காரியமும் நடக்க. இங்கே 10 ராத்தல் 10 பேர்கிட்ட கொடுத்துட்டாரு. கொஞ்சம் நாளைக்கு பிறகு எஜமான் திரும்பி வந்து அவன் மட்டும் கணக்கு கேட்கார். அவன் மட்டும் நினைச்சாரு கணக்கு கேட்க. 16வது வசனம். முந்தினவன் வந்து, ஆண்டவரே உம்முடைய ராத்திரினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைச்சிச்சு. நான் உங்கள்கிட்ட வச்சு எத்தனை ராத்தல் பண்ணிட்டேன்? 10 ராத்தல் சம்பாத்தியம் பண்ணிட்டேங்க. நல்ல கவனிங்க. அதில் ஒரு வார்த்தை இருக்குது, உம்முடைய, நான் என்னுடைய பலத்தினால், என்னுடைய சாமர்த்தியத்தினால், என்னுடைய ஞானத்தினால நான் இதை சம்பாத்தியம் பண்ணேன்னு என்ன செய்யலை, சொல்லலை. உம்முடைய, நல்லா கவனிக்கணும். நீர் கொடுத்திருக்கிறீரா? அந்த தாளந்து நீர் கொடுத்தீரா?
அந்த தாளத்தை வச்சு நான் நினைச்சிருக்கிறேன். என் நானும் அல்ல, என் பலன் அல்ல, சுயபலம் அல்ல, இது யாருடையது? நீர் தந்த ஞானம், நீர் தந்த பலம், நீர் தந்த கல்வி, நீர் தந்த உயர்வு. அதைத்தான் நான் 10 தாளந்து நான் செய்தேன். சம்பாத்தியம் எஜமான அவனை நோக்கி நல்லது உத்தம ஊழியக்காரனே. 10 பட்டணத்துக்கு நம்மகிட்ட கொடுத்த தாளந்துக்கு ஒரு நாள் கணக்கு கேட்கப்படும். எல்லாரும் நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு நாளில் உங்கள்கிட்ட நான் இப்படி தந்தேனே, தராதவன் இப்போ பெற்றுக்கொள்ளாத வேண்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 காசு போட்ட விதவை ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பிரச்சனையே ஆமாம், ஒரு வேளை நம்மகிட்ட அதிகமாக தந்தால் அதிகமாக கணக்கு கேட்கப்படும். அதிகமாக தந்தால் அதிகமாக கணக்கு கேட்க. நான் அதைத்தான் சொன்னேன். உலகத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்குத்தான் நம்மகிட்ட ஐஸ்வர்யமும் எல்லாம் இருக்கிற ஞானத்தை தந்தது அதற்காகத்தான். ஆபேல் அங்கே காணிக்கையை கொடுத்தான், முதற்பலன் கொடுத்தான். பார்க்கிறோம். நாம் இந்த நாட்களிலும் கூட எவ்விதமாக நம்முடைய தாளந்தை பயன்படுத்துகிறோம். அங்கே ஐயா உங்களுடைய தாளத்தினால நான் 10 தாளந்து நான் சம்பாத்தியம் பண்ணி சொல்கிறான். 10 இடத்துக்கு நீ என்ன செய்யி, நீ போடுங்க. அடுத்த மாதிரி 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்ததும் ஒன்று வந்து சொன்னான். அவனுக்கு 5 பட்டணங்களை. அடுத்த ஆளை கடைசியில் என்ன ஒருத்தர் வாரான் பாருங்க. அவனை நோக்கி அதை சேலை ஐயா நீர் தந்தது அப்படி பத்திரமா வச்சிருக்கிறேன், மூடி வச்சிருக்கிறேன். காலை நீட்டிட்டு தூங்கினேன், காலை நீட்டிக்கிட்டு எப்பவும் படுத்து தான் கிடந்தேன், எப்பவும் படுத்து தான் உறங்கிக்கிட்டே இருந்தேன். நீர் தந்ததை ஒன்றையே செய்யலை ஐயா, சேலையில் சுற்றி அப்படியே செய்யிட்டேன். நாம் 10 தாளந்து பெற்றவன் வந்து கணக்கு சொன்னானே அதே போல் சொல்லுகிறோமா? 5 தாளந்தை பெற்றவன் போல சொல்லுகிறோமா? இந்த 1 தாளந்து பெற்றவன் இருக்கிறானே அவன் சொன்னான் அல்லவா, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர். தெளிக்காத இடத்துல எப்படி எஜமானம் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? பாருங்க, நீர் வைக்காத இடத்துல இருக்கிறோம். அவ்வளோ பொல்லாத உழை நம்ம கடவுள் வைக்காத இடத்துல எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் என்று உமக்கு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? நல்ல ஊழியக்காரனே சொல்கிறாரு, பொல்லாத ஊழியக்காரனை. என்ன ஊழியக்காரனே? என்ன அழகா சொல்றாருங்க. உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அரிக்கிறவனும் கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை வட்டி கடையில் கூட போட்டிருந்தா, பேங்கில் போட்டிருந்தா வட்டியோட எனக்கு நினச்சிருக்கோம் வந்திருக்குமே. நீ ஏன் சுற்றி புதைச்சி வச்சா? நீ ஏன் சுற்றி நீ ஒரு பேங்கில் வண்டியாவது போட்டிருக்கலாம்ல. இப்போ வந்தாச்சுன்னா அதுவும் கிடைக்கும், எனக்கு வட்டி காசோட நினச்சிருக்கோம். அதான் பொல்லாத ஊழியக்காரன்னு சொல்கிறார். நாட்களின் கூட கர்த்தர் நமக்கு அவனுக்கு தாளந்துகளை என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். ஒருத்தருக்கும் தாளந்து இல்லாமல் இல்லை, அவர்களுக்கு தாளந்தை தந்திருக்கிறார். இந்த தாளந்தை நாம் எவ்விதமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். 10 தாளந்தை வாங்கினோம்னு சொன்னான். நம்முடைய தாளந்தை வைத்து 10 கொடுத்தேன். ஐயா சம்பாத்தியம் பண்ணாமல் தர்மம் பண்ண முடியுமா? சம்பாத்தியம் பண்ணாமல் நான் தர்மம் பண்ண முடியுமா? நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் தந்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் தந்தீங்க, எல்லாம் தந்தீங்க. இது எங்கேருந்து வந்துச்சு? சும்மாயா வந்துச்சு? பாடுபட உழைத்தவன் தானே தர்மம் செய்ய முடியும். சோம்பேறி தர்மம் செய்ய முடியுமோ? சோம்பேறி என்னைக்காவது தர்மம் செய்ய முடியுமா? முடியாது. உழைத்தவன் தான் தர்மம் செய்ய. இப்போ வேலை எவ்வளவு முக்கியம், வேலை எவ்வளவு முக்கியம். உழைக்காம ஒருத்தன் தர்மம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. உழைக்க வேண்டும் முழு பலத்தோடு. பார்க்கிறோம் தேவ வல்லமையோடு கர்த்தர் பார்க்கிறார் என்ற அந்த உள் உணர்வோடு, அந்த உணர்வோடு நாம் எந்த பணியை செய்தாலும் உண்மையோடு உத்தமத்தோடு நினைச்ச வேண்டும், செய்ய வேண்டும். இந்த நாட்களில் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையில் தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய அவள் நான் பார்க்கிறோம் தர்மங்களையும் நற்கிரிகளையும் தர்மங்களையும். ஆமாம், அவள் ஒரு தையல்காரி. அவள் ஒரு தையல்காரி. விதவிதமாக துணி அடிப்பா, விதவிதமாக என்ன செய்வா, துணி அடிப்பா. தனக்கு மாத்திரம் அல்ல, ஏழைகளுக்கும் எளியோர்களுக்கும் அவள் அப்படியே அடிச்சு என்ன செய்வா. தனக்கு நல்ல கவனம். எல்லாத்தையும் கொடுத்துட்டா நான் பட்டினியாக தான் நடக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டா நான் என்ன செய்யணும்? அதில் சமுதாய நோக்கம், சமூக நோக்கம்
ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் அதிகமாக தர்மம் செய்தார் பார்க்கிறோம். அவருடைய வேலை நல்ல கிரியை, நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்தார். அவருடைய வேலை பிறருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அவருடைய வேலை பிறருக்கு ஒரு நாளாக என்ன செய்து போனா, செத்து போனா, அப்படித்தானே? நல்லவங்களுக்கு வாழ்க்கையில் செத்து போனா. அப்போ பக்கத்து ஊருக்கு யார் வந்திருக்கிறா? பேதுரு வந்திருக்கிறாரு. உடனே ஆள் அனுப்புனாங்க. பேதுரு அங்கே வந்தார். பேதுரு அங்கே என்ன செய்தாரு? வந்தார். வந்த உடனே 39வது சொந்த பாருங்க. பேதுரு எழுந்து ஆ ஆ ஆ ஆ அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தோற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் பாருங்க. இப்போ என்ன நடக்குது? ஒன்றுமே பேசலை. ஐயா எழுப்புங்க, ஐயா செத்து போனா எழுப்புங்க, ஐயா எழுப்புங்க ஐயான்ட்டு ஒருத்தர் என்ன செய்யலை. சொன்னாங்களா? சொல்லலையா? அவங்க கொடுத்த வஸ்திரத்தை தான் என்ன செய்ய, ஐயா 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 இது அவ கொடுத்ததான், நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இது அவ கொடுத்ததான், நான் நறுக்குவாங்க, இது எல்லாம் அவ கொடுத்ததான், ஐயா அவ கொடுத்ததான்னு சொல்லி அவள் செய்த நற்கிரியையே விளம்பரப்படுத்துகிறாங்க. விளம்பரம் அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது அவளுக்கு கையிலாக கொடுத்து அவளை என்ன செய்யறான்? உயிரோடே எழுப்புகிறான். உயிரோடு என்ன செய்தான்? எழுப்புகிறான். அந்த நாட்களில் கூட நமக்கென்று கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த வேலை. என்ன ஒரு காரியத்தை சொல்லி பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நான் உங்களிடத்தில் இருந்தபோது ஒருத்தன் அவன் சொல்கிறாரு, வேலை செய்யலைன்னா நீ என்ன செய்யாத, சாப்பிட. ஏன் நட்டவனால ஒன்றால் பாவம் பாவம் பாவம், ஐயோ பாவம் பாவம், அந்த பாவம் நமக்கு பிடிக்கும். அது பட்டினியாக இருந்தால் அந்த பாவம் நமக்கு செய்யும். அதெல்லாம் இல்லை. வேலை செய்யலைன்னா நீ என்ன செய்யாத, சாப்பிடாத. இப்போ வேலை செய்யாதவன் என்ன செய்கிறான்னு பாருங்கள். 11வது வசனம். யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய். நல்லா கவனிக்கணும். ஊருக்குள்ள பிரச்சனை யாரால வரும் தெரியுமா? ஊரில் பிரச்சனை யாரால வரும்? வேலை வெட்டி இல்லாதவனால தான் வியாபாரம். நல்லா கவனிக்கணும். சும்மா அந்த திண்ணகரையில் தூங்கிட்டு, அந்த மரத்தடியில் தூங்கிட்டு, பஸ் ஸ்டாண்டில் தூங்கிட்டு அலைவான் பற்றிலா, அவனால தான் பிரச்சனையே வரும். வீண் காரியத்தை விட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அவன் வேலைக்கும் போக மாட்டான், ஒன்றும் போக மாட்டான். அது மாதிரி இப்போ பொம்பளைங்களும் அப்படி தான். வீட்டில் நிறைய வேலை இருக்கும். பக்கத்து வீட்டுகளோட சோறுக்கிட்டு அங்கே போய்கிட்டு வீட்டையும் பெருக்காமல் ஒன்றும் பெருக்காமல் வீட்டுக்குள்ளே துணியெல்லாம் அங்கே கிடக்கும். ஐயோ 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 ஒன்றும் செய்யலையே குழம்பு எல்லாம் வைக்கலையே. அக்கா என் ஓட்ட கொஞ்சம் குழம்பு இருக்கா தாக்கா? ஏக்கா நான் இப்போ உங்கள்கிட்ட இருந்தே பேசிட்டேன் இல்லையாக்கா? என் ஓட்ட இருந்தே வீண் அலுவர் சோம்பேறிகள் வேலை செய்கிற. நல்லா கவனிக்கணும். வீட்டு வேலையும் அதே மாதிரி தான், எல்லா வேலையும் அதே மாதிரி தான். இங்கே பார்க்கிறோம், வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறாள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிடுகிறேன். பரிசுத்த பவுலுடைய ஆலோசனை. இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை சிருஷ்டித்து நமக்கு வேலை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கொடுத்திருக்கிறார். நாம் அவர் கொடுத்த பணியை எவ்விதமாக செய்கிறோம்? ஆபேலை போலவா, காயினை போலவா, யாரை போல வேலை செய்கிறோம்? யாரை மகிமைப்படுத்தும்படியாக செய்கிறோம்? பொற்காலை போல அவளுடைய பணி அவளுக்கு மாத்திரமல்ல, ஏழைகளுக்கும் உதவி செய்தது. அதை போல இந்த நாட்களிலும் கூட அவர் கொடுத்த தாளந்தை வைத்து இன்னும் 10 தாளந்தை சம்பாதித்தேன். ஏனென்றால் 10 சமுதாயத்தை சேர்த்தேன்னா சமுதாயத்தில் என்ன நிறைய நான் வேலையை செய்திருக்கிறேன், செய்திருக்கேனே அர்த்தம் தான். இன்னும் 10 தாளம் தந்தாச்சு சத்தாடாமல் இருக்கலை. ஏன்னா நான் நேற்று 2 கடை வச்சுருந்தேன், நீங்கள் 10 கடை வச்சுருக்கேன். நேற்று ஒரு தொழிற்சாலை வச்சேன், நீங்கள் 10 தொழிற்சாலையை உண்டு பண்ணிட்டேன். 10 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன், 100 பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறேன். அதுதான் டேலண்ட். அதுதான் மற்றவர்கள் சமுதாய நலன் வேண்டும், உண்மையோடு செய்ய வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்த பணியை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக நான் ஈட்டிய அந்த பொருளாதாரம், அதன் மூலமாக வந்த வருவாய் எனக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகவும் மற்றவர்களுக்கு உதவியாகவும் அது இருக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக நாம் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யாவிட்டால் சாப்பிடக்கூடாது. சிலர் வேலை செய்யாமல் வீண் அலுவலர்களாக
ஊரை சுற்றி அலைகிறார்கள், எங்கெல்லாம் அலைகிறார்கள். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதை எந்த செயல்பாடு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் கொடுக்கப்பட்ட காலங்களை, எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நான் பயன்படுத்துகிறோமா, என் பிள்ளைகள் பயன்படுத்துகிறார்களா, என் குடும்பம் பயன்படுத்துகிறதா என்று சொல்லி இந்த நாட்களில் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த பணியிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் செயல்பட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.